அகமதாபாத்தில் விபத்திற்குள்ளான சம்பந்தப்பட்ட விமானத்தில் குஜராத் மாநில முன்னாள் முதல்வரும் பயணம் செய்திருந்தார் என்ற ஒரு தகவல் ஏற்கனவே வெளியாகியிருந்தது. தற்பொழுது இந்த விபத்தில் அவரும் பலியாகியிருக்கிறார் என்பது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. ஓவர் டு யூ. விரிவா பதிவு பண்ணுங்க. குஜராத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தில் ஏர் இந்தியாவின் விமானம் இன்று பிற்பகல் விபத்துக்குள்ளானது. இந்த விமானத்தில் குஜராத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர்கள் பயணித்ததாக கூறப்பட்டிருந்த நிலையில அவரது நிலைமை என்ன என்ற கேள்விகள் இருந்து வந்தது. ஏனென்றால் அவர் பிசினஸ் கிளாஸ் வரிசையில 12A சீட் நம்பர்ல பயணிச்சார்ன்றது தெளிவா தெரிஞ்சது. அவர் விமானத்திலையும் ஏறி இருந்தார் என்று அந்த போர்டிங் பாஸ்லையும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போல பயணிகள் லிஸ்ட்லயும் இருந்தது. இந்த நிலையில அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற அதிகாரப்பூர்வ தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த ஒட்டுமொத்த விமான விமானத்துல பயணம் செஞ்ச ஒருவர் உயிர் பிழைத்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் வந்தது. அவர் பயணித்த இருக்கை எண் 11A. இவர் 12A பயணிச்சிருக்காரு. ஆனால் இவர் உயிரிழந்திருக்கிறார் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. 2016 2021 வரை குஜராத்தின் முதல்வராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, இவர் 2014 16 வரைக்கும் அமைச்சராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில விஜய் ரூபானியின் மறைவுக்கு பாஜகவை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் விபத்து என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும், உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.